நம்ம ஒண்ணு சொன்னா, நாம அசந்து போற மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க. இதுதான் திமுகவினுடைய வரலாறு. ஏன்னா, நேத்து மதுராந்தகம் வந்த நம்முடைய பாரத பிரதமர் டிஎம்கேவ சிஎம்சி அப்படின்னு சொல்லி மக்கள் அழைக்கிறாங்க. அதாவது கரப்ஷன், மாஃபியா, கிரிமினல்ஸ் இந்த பெயர்ல தான் அழைக்கிறாங்க. ஊழல், குற்றவாளிகள், குற்றங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. 5 ஆண்டுகள்ல எந்த ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களையும் இந்த திமுக அரசாங்கம் செய்யலன்ற குற்றச்சாட்டை சொல்லியிருப்பாரு. என்ன மாதிரியான குற்றங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்த்தோம்னா, கரப்ஷன், அதுல செந்தில் பாலாஜி உள்பட KN நேரு, பொன்முடி போன்ற அமைச்சர்கள் எல்லாருமே என்ன மாதிரியான ஊழல்கள்ல சிக்கியிருக்காங்க, துரைமுருகன் உள்பட என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்காங்கன்றத அடுத்தடுத்த செய்திகள் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல மாப்பியா, அதாவது திருடர்கள் கூட்டத்தை சேர்த்துட்டு தான் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்கன்றத நம்முடைய பாரத பிரதமர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்ம செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், போதைப் பொருள் சம்பந்தமான உலக அரங்கில் இருந்து கடத்தலுக்கு காரணமா இருந்த ஒரு குற்றவாளி இப்போ அவர் ஜெயில தான் இருக்காரு. அந்த மாதிரியான பெரிய சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்கள மாப்பியான்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாப்பியா கும்பல்ல இவங்க கட்சியில இருந்துதான் பல பேர் அதுல இப்ப ஜெயில இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு குழுவாதான் ஊழல் அரசாங்கத்தை நடத்திட்டு வராங்க அப்படின்றத ஒரு அழுத்தமான மெசேஜியா சொல்லியிருப்பாரு. அதை மாற்றக்கூடிய காலம் வந்துச்சு. அது ஒரு நல்லாட்சியை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தனிஞ்சு வந்திருக்குது. மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த திமுக அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி எல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, வெல்லும் தமிழகம், தலை குனியாத தமிழகம், இந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்களுக்குண்டான ஒரு விஷயங்களை கொண்டு வந்து, நாங்க தமிழகத்தை தலை நிமிர்த்த செஞ்சிருவோம், தமிழகத்தை நாங்க தான் பாதுகாப்போம், தமிழக மக்களுக்கு நாங்க மட்டும்தான் பாதுகாவலர்கள், சிறுபான்மை மக்களுக்கு நாங்க மட்டும்தான் பாதுகாவலர்கள், நம்ம ஒண்ணு ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு கண்ணு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, கிராம சாலைகள்லாம் படு மோசமா இருக்கு, கிராம மக்களுக்கான எந்த ஒரு நலத்திட்டங்களுமே முறையா வந்து சேர்றது கிடையாது, நமக்கு சாதாரணமான ஒரு சூழ்நிலையில பார்த்தாலே எந்த அளவுக்கு ஊழல் குறையோடி மக்களுக்கு நலனே இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்கன்றத நம்ம வெளிப்படையா பார்க்க முடியுது. ஆனா இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறதுக்காக உங்களுடன் ஸ்டாலின், இல்லம் தேடி கல்வி, மக்களுடன் ஸ்டாலின், உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், இந்த மாதிரியான ஒரு சினிமா வசனங்கள் கொண்ட வார்த்தைகள்ல ஒரு திட்டங்கள் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அறிவிச்சு, ஏதோ நம்ம எல்லாம் இவர் பாதுகாக்கலைன்னா மிகப்பெரிய ஆபத்துல இருக்குன்ற மாதிரியும், ஒரு தேச நலன் சார்ந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நம்ம தேசத்திலே இல்லாம போயிருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பொய்களை வாரி இறைக்கிறதே வாடிக்கையாக கொண்டவர்கள் தான். ஆனா மக்கள் முன்பு போல, அதாவது தகவல் வந்து சேராம இவர்கள் சொல்லுவது மட்டும்தான் தகவல் என்று நம்பிக்கொண்டிருந்த காலம் முடிந்து விட்டது. இப்ப இருக்கக்கூடிய காலங்கள் அனைத்துமே விஷயங்கள் நடந்த அடுத்த நொடியே இதுல யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய் என்பதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல அரசாங்கத்தை தேடுறதுக்கும் நல்ல தலைவர்களை தேடுறதுக்கான ஒரு தேடுதலையும் மக்கள் விழிப்போடு இருக்காங்க. அதை 26ல இந்த திமுக அரசாங்கத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலையிலையும் கட்டாயத்திலும் இருக்கோம். அதை நம்ம ஒரு நல்லாட்சி, நமக்கான ஒரு நல்லதற்காக ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. நன்றி நண்பர்களே.